Here's the PowerPoint presentation of the grammar lesson singular and plural of nouns. 5, 4, 3, 2, 1. Let's get started. Welcome to the slideshow 1 of the grammar lesson singular and plural of nouns. I have made this slideshow based on the lesson from book 1, volume 1, titled Love My Mother Lanka and All Mankind English Speaking Course, which I have compiled. Well, it's time now for us to start the slideshow 1. The plural of nouns. பெயர்ச்சொற்களின் தன்மை. Number 1. General rule. பொதுவான விதி. English countable nouns have two numbers. English எண்ண முடியுமான பெயர்ச்சொற்கள் இரண்டு நம்பர்ஸை கொண்டிருக்கின்றன. The singular and the plural. ஒருமை மேலும் பன்மை. The plural of English nouns is formed by adding the ending s or es to the singular. English பெயர்ச்சொற்களின் பன்மை உருவாக்கப்படுகிறது சிங்குலர் ஒருமைக்கு இறுதியில் s அல்லது es ஐ சேர்ப்பதன் மூலம். கீழே பாருங்க n stands for noun. n வந்து இங்கே noun பெயர் சொல்ல குறிக்கிறது. அதோட கடைசியில s அல்லது es சேர்க்கிற. Phonemic chart. The following phonemic chart uses symbols from the International Phonetic Alphabet IPA. கீழ்வரும் phonemic அட்டவணை யூஸ் பண்ற symbols என்ற அடையாளங்கள் mark sign அடையாளங்களை பாவிக்கிறது. எதுல இருந்து? From the International Phonetic Alphabet. சர்வதேச அந்த phonetic alphabetல இருந்து. அத IPA என்று போடுற. IPA symbols are useful for learning pronunciation. உச்சரிப்பு பற்றி கற்றுக்கொள்வதற்காக பிரயோசனமாக இருக்குது இந்த IPA symbols, இந்த International Phonetic Alphabet symbols அடையாளங்கள். The symbols on this chart represent the 44 sounds used in British English speech. அப்ப பிரிட்டிஷ் இங்கிலீஷ் பேச்சில் பயன்படுத்தப்படக்கூடிய 44 ஓசைகள், சவுண்ட்ஸ், ஓசைகள், சத்தங்கள். இவைகளை குறித்து காட்டுற. ரெப்ரசன்ட், ஸ்டாண்ட் ஃபார். அவைகளை குறித்து காட்டுற, இண்டிகேட் பண்ற. இது இந்த சார்ட்ல, இந்த அட்டவணையில உள்ள இந்த சிம்பிள்ஸ் அடையாளங்கள். ரைட், இந்த ஃபனீமிக் சார்ட்டை பாருங்க. இங்க வவல்ஸ், கான்சனன்ட்ஸ், வவல்ஸ், கான்சனன்ட்ஸ், உயிர் சத்தங்கள், மெய் சத்தங்கள் காட்டப்பட்டிருக்கு. ஃபர்ஸ்ட்டுக்கு நாங்கள் வவல்ஸ், உயிர் சத்தங்களை பார்ப்போம். இந்த வவல்ஸ், உயிர் சத்தங்களில் ரெண்டு வகை இருக்குது. ஒன்று மொனஃப்தாங்ஸ், அடுத்து டிஃப்தாங்ஸ். இந்த மொனஃப்தாங்ஸ், டிஃப்தாங்ஸ் என்றால் என்ன? அதோட டெஃபினிஷன், வரைவிலக்கணம் பிறகு பார்ப்போம். இப்போ நாங்கள் சவுண்ட்ஸை பார்ப்போம். ஃபர்ஸ்ட்டுக்கு சவுண்ட்ஸ். ரைட், பாருங்க. இப்போ நான் சவுண்ட்ஸை ப்ளே பண்ண போகிறேன்.
sheep, I, I, ship, U, U, good, U, U, shoot, A, bed, teacher, bird, O, door, A, cat, up, far, on. Right, இவைகள் மோனோஃப்தாங்ஸில் அடங்கக்கூடிய சவுண்ட்ஸ். அடுத்து பார்ப்போம் டிஃப்தாங்ஸில் அடங்குற சவுண்ட்ஸ். ear, ear, Here, a, wait, tourist, oi, oi, boy, o, show, air, hair, I, my, ow, cow. ரைட், இவைகள் டிஃப்தாங்ஸில் அடங்குற சவுண்ட்ஸ். இந்த மொனோஃப்தாங்ஸ் டிஃப்தாங்ஸ் ரெண்டும் ரெண்டு வகையான சவுண்ட்ஸும் வவல்ஸில் உயிர் சத்தங்களில் அடங்குறது. ரைட், அடுத்து நாங்கள் கான்சனன்ஸ் மெய் எழுத்து மெய் சவுண்ட்ஸை பார்ப்போம், மெய் ஓசைகளை பார்ப்போம். அதுக்கு முதல்ல ஒரு விடயம் கவனிக்கணும். இந்த பாருங்கள், ஸ்க்ரீனை பாருங்கள், ஃபனீமிக் சார்ட்டு போட்டிருக்கு பாருங்கள். ஆன் த டாப் ஆஃப் த ரைட் ஹேண்ட் கார்னர், வலது பக்க மேல் மூலையில் பாருங்கள், த ஃபனீமிக் சார்ட். அது கீழே பாருங்கள், வாய்ஸ்ட் அன்வாய்ஸ்ட் போட்டிருக்குதா அப்படி? எஸ், வாய்ஸ்ட் அண்டு டார்க்கில் போட்டிருக்குது போல்டாக தடித்த எழுத்துக்களில் வாய்ஸ்ட். அதுக்கு இல்லை லைட்டான லெட்டர்ஸில் லைட்டான எழுத்துக்களில் அன்வாய்ஸ்ட் அண்டு போட்டிருக்குது. ரைட், இதை பார்ப்போம் நாங்கள். இந்த ஃபனீமிக் சார்ட்டில் பாருங்கள், டார்க்காக போல்டு சிம்பிள்ஸ், தடித்த சிம்பிள்ஸ், சைன்ஸ், மார்க்ஸ், அடையாளங்கள், சிம்பிள்ஸ் அடையாளங்கள் தடித்த அந்த சிம்பிள்ஸில் காட்டப்பட்டவைகள் வாய்ஸ்ட் அண்டு கருதப்படுற. லைட்டாக காட்டப்பட்ட அந்த சிம்பிள்ஸ் வந்து அன்வாய்ஸ்ட் அல்லது வாய்ஸ்லெஸ்ஸாக காணப்படுற. ரைட், இப்போ நாங்கள் இந்த சவுண்ட்ஸை ஃபஸ்ட்டுக்கு பார்த்துட்டு அதுக்கப்புறம் வாய்ஸ்ட் அண்டா என்ன அன்வாய்ஸ்ட் அண்டா என்னான்னு பார்ப்போம். இந்த சவுண்ட்ஸை பாருங்கள், கான்சனன்ஸ் மெய் சவுண்ட்ஸை பாருங்கள். ரைட், அடுத்து அட் த பாட்டம், அடியில் பாருங்க, பாட்டம் அடியில் பாருங்க, ரைட், லாஸ்ட்டுக்கு பாருங்க. ரைட், நான் உங்களுக்கு ஒரு சிலவற்றை மட்டும் சொல்லி இந்த வாய்ஸ்ட் அன்வாய்ஸ்டை கொஞ்சம் கிளியர் பண்ண ட்ரை பண்ணுறேன்.
பாருங்க ப ப அண்டக்குள்ள ஒரு லேசான சவுண்ட். அது வந்து பாருங்க ஒரு வைப்ரேஷன் இல்லை அதில் ப அண்டக்குள்ள. ஆனால் ப அண்டக்குள்ள பாருங்க ப தொண்டைக்குள்ளே இருந்து வர மாதிரி இருக்குது இல்லையா, வைப்ரேஷனோட. ரைட். அப்போ ப அண்டக்குள்ள நோ வைப்ரேஷன் இல்லை. அது வந்து அன்வாய்ஸ்ட் அல்லது வாய்ஸ்லெஸ். ப அண்டக்குள்ள பாருங்க ஒரு வைப்ரேஷனோட தொண்டைக்குள்ள இருந்து வருது, அன்வாய்ஸ்ட். விளங்குற இப்ப? ரைட். அது மாதிரி பாருங்க ட அண்டக்குள்ள நார்மலா வருது, வாய்ஸ்லெஸ். ட அண்டக்குள்ள உள்ளுக்கு இருந்து வருது, அன்ன வைப்ரேஷனோட ட. இப்போ விளங்கினா? அப்போ நார்மலாக வாரது வந்து அன்வாய்ஸ்ட் அல்லது வாய்ஸ்லெஸ். உள்ளுக்கு இருந்து தொண்டைக்குள்ளே இருந்து வாரது வந்து வைப்ரேஷனோட வாரது வந்து வாய்ஸ்ட். வைப்ரேஷன் இல்லாமல் வாரது வந்து அன்வாய்ஸ்ட் ஓ வாய்ஸ்லெஸ். இதை இன்னும் கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன்டா. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி டார்க் சிம்பிள்ஸில் டார்க்காக தடித்த அடையாளங்கள் காட்டப்பட்டவைகள் வந்து வாய்ஸ்ட். லைட்டாக காட்டப்பட்ட அந்த சிம்பிள்ஸில் லைட்டான சிம்பிள்ஸ் அடையாளங்களில் காட்டப்பட்டுள்ளவைகள் வந்து அன்வாய்ஸ்ட் அல்லது வாய்ஸ்லெஸ். இது கொஞ்சம் கிளியர் பண்ணுறேன்டா பாருங்க. யூ கேன் டெல் இஃப் அ சவுண்ட் இஸ் வாய்ஸ்ட் ஓ நாட் by putting your hand gently on your throat. உங்களோட தொண்டையில் லேசா மிருதுவாக உங்களோட கையை வைப்பதன் மூலம் ஒரு ஓசை வாய்ஸ்டா இல்லையா, வாய்ஸ்டா அல்லது அன்வாய்ஸ்டான்னு உங்களுக்கு சொல்ல முடியும். when you say a sound, நீங்கள் ஒரு ஓசையை சொல்லும் பொழுது if you can feel a vibration, உங்களுக்கு ஒரு வைப்ரேஷனை உணர முடியுமெண்டா இட் இஸ் அ வாய்ஸ்ட் சவுண்ட். அதுதான் ஒரு வாய்ஸ்ட் ஓசையாகும், வாய்ஸ்ட் சவுண்ட் ஓசையாகும். அப்போ வைப்ரேஷன் வராட்டி, வைப்ரேஷன் ஒன்று இல்லாட்டி அதுதான் அன்வாய்ஸ்ட் அல்லது வாய்ஸ்லெஸ் ஆகும். ரைட். அடுத்து நாங்கள் இந்த மொனோஃப்தாங்ஸ் டிஃப்தாங்ஸ் இதோட டெஃபினிஷன்ஸ் பார்ப்போம். இன் பிரீஃப் மிக சுருக்கமாக பார்ப்போம். மொனோஃப்தாங்னா என்ன? ஏ வவல் that has a single perceived auditory quality. ஒரு சிங்கிளான தனித்த சிங்கிளாக உணரப்படக்கூடிய ஓசை குவாலிட்டியை கொண்டுள்ள ஒரு உயிர் சத்தம், ஒரு சிங்கிளான. உதாரணம் இதில் போட்டிருக்கு பாருங்க. ஏ ஈ அ ஆ அப்படி இருக்கு பாருங்க. ஓ ஊ அப்படி சிங்கிளா இருக்குது. ஓ ஓ அப்படி இன்னும் அதில் இருக்குது. நான் ஏற்கனவே சொல்லிட்டேன், காட்டிட்டேன். ரைட். இப்போ அடுத்து நாங்கள் பார்ப்போம் டிஃப்தாங்கண்டா என்னன்னு பார்ப்போம். ஏ சவுண்ட் formed by the combination of two vowels in a single syllable. ரைட். சிலபிள் என்னன்னு நாங்கள் பிறகு பார்ப்போம். ஷோர்ட்டாக சொல்கிறேன்டா, சிலபிள்ண்டா ஒரு உயிர் சத்தத்தை கொண்ட உச்சரிப்பு அலகு, ஒரு உயிரெழுத்து ஓசையை கொண்ட உச்சரிப்பு அலகு, அதுதான் அது. இதை நாங்கள் இந்த டிஃப்தோங்க நாங்கள் ஒரு சிலபிளாகத்தான் எடுக்கிறோம், ஒரு உச்சரிப்பு அலகாகத்தான் நாங்கள் எடுக்கிறோம். அதில் ரெண்டு உயிர் ஓசைகள் இருக்குது, ரெண்டு உயிர் ஓசைகள் இருக்குது. அப்போ ஒரே சிலபிளில், ஒரே உச்சரிப்பு அலகில் இரண்டு உயிர் ஓசைகளை கொண்ட
ஒரே உச்சரிப்பு அலகில் இரண்டு உயிர் சத்தங்களை கொண்ட இரண்டு உயிர் ஓசைகளின் சேர்மானத்தின் மூலம் உருவாக்கப்படக்கூடிய ஒரு சவுண்டு. அதுதான் டிப்தாங் என்பது. உதாரணமாக சொல்றேன் பாருங்க. காயின் காயின் என்றக்குள்ள காயின் என்றக்குள்ள ஒய் என்ற சவுண்ட் ஒன்று பாரு. ஒய் அந்த பாய்ல மாதிரி பாய் காயின். அடுத்து பாருங்க லவுட் லவுடுக்குள்ள ஓ என்ற சவுண்ட் பாரு. அது மாதிரி சைடு சைடுக்குள்ள ஐ என்ற சவுண்ட் பாரு. இன் விச் அவற்றில் the sound begins as one vowel and moves towards another. இதுல இவைகள்ல ஒரு உயிர் சத்தத்துல தொடங்குற ஒரு உயிர் சத்தமாக தொடங்கி இன்னொரு உயிர் சத்தத்தை நோக்கி நகர்ந்து செல்ற. உதாரணம் காயின் என்றக்குள்ள காயின் என்றக்குள்ள ஒய் என்று வருதானே. ஒய் என்றக்குள்ள ஓல தொடங்கி இல முடியுது. ஒரு உயிர் சவுண்ட்ல தொடங்கி இன்னொரு உயிர் சவுண்ட நோக்கி நகருது. ரைட். Dear children, have a look at this chart once again. திரும்ப இந்த சார்ட்டை பாருங்க. இதுல கான்சனன்ஸ் மெய் சத்தங்கள் அதை திரும்ப பாருங்க. அதுல சி, ஜூ, ஷல், டெலிவிஷன், சீஸ், ஜூன் அந்த வேர்ட்ஸ்ல அந்த ஆரம்ப சத்தம் சி என்றக்குள்ள ச, ஜூ என்றக்குள்ள ஜ, ஷல் என்றக்குள்ள ஷ, டெலிவிஷன் என்றக்குள்ள ஜ ஜ. அது மாதிரி சீஸ் என்றக்குள்ள ச, ஜூன் என்றக்குள்ள ஜ. இந்த சவுண்ட்ஸ் வந்து சிபிலன்ஸ் என்று அழைக்கப்படுறது இங்கிலீஷ்ல. சிபிலன்ஸ் ச, ஜ, ஷ, ஜ, ச, ஜ. இந்த சவுண்ட்ஸ் வந்து சிபிலன்ஸ் என்று அழைக்கப்படுறது. Some more examples of sibilants are the consonants at the beginning of the English words sip, zip, ship and genre. Genre. சிபிலன்ஸுக்கு இன்னும் சில உதாரணங்கள் கீழே இந்த சொற்கள் சிப், ஜிப், ஷிப், genre போன்ற இந்த சொற்களின் ஆரம்ப சத்தம் மெய்ச்சத்தம். இவைகள் சிபிலன்ஸுக்கான இன்னும் சில உதாரணங்கள் ஆகும். ways of pronunciation உச்சரிப்பிற்கான வழிமுறைகள். the ending s or es may be pronounced as s, s, s after voiceless consonants other than sibilants. Sibilants அல்லாத voiceless consonantsக்கு பிறகு s என்று வரும்பொழுது s என்று தான் உச்சரிக்கணும். s என்று தான் உச்சரிக்கணும். z சத்தம் கொடுக்காம, இஸ் என்று சத்தம் கொடுக்காம இஸ் என்று சத்தம் தான் கொடுக்கணும். லேம்ப் என்னும் பொழுது கடைசிக்கு பாருங்க லேம்ப் பி, இப், இப் அது வந்து வாய்ஸ்லெஸ் கான்சனன்ட். எனவே நாங்கள் அதை ப்ளூரல் பன்மையாக சொல்லும் பொழுது லேம்ப்ஸ் கடைசிக்கு அந்த எஸ் என்று தான் உச்சரிக்கணும். எஸ் என்று தான் உச்சரிக்கணும். ஜட் சத்தம் கொடுக்கறதில்ல. லேம்ப்ஸ் லேம்ப்ஸ் என்று ஜட் சத்தம் கொடுக்கறதில்ல. லேம்ப்ஸ் என்று எஸ் சத்தம் தான் கொடுக்குறது. அடுத்து பாருங்க புக் என்றக்குள்ள கே அதில் முடியுது. புக் இக் இக் என்ற சவுண்ட் வந்து வாய்ஸ்லெஸ் கான்சனன்ட். எனவே அதை நாங்கள் ப்ளூரல் பன்மையில் எப்படி
ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி உச்சரிக்கணும்? புக்ஸ். அப்போ அந்த இக் வந்து வாய்ஸ்லெஸ் கான்சனன்ட். எனவே நாங்கள் இப்போ புக்ஸ் வந்து எஸ் சத்தம் தான் கடைசிக்கு கொடுக்கணும். நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இஸ் Z sound. Is after voiced consonants other than sibilants and vowels. Sibilants அல்லாத voiced consonantsக்கு பிறகும் vowelsக்கு பிறகும், vowels உயிர் சத்தம் அதுக்கு பிறகும் நாங்கள் is என்ற சவுண்ட் கொடுக்குற எஸ் அண்டு பன்மை ப்ளூரல்ல நாங்கள் பாவிக்கும் பொழுது எஸ் என்றதை நாங்கள் இஸ் அண்டு ஜெட் சத்தம் போட்டு ப்ரொனவுன்ஸ் பண்ணுற உச்சரிக்கிற. எக்ஸாம்பிள், இப்போ பெட் என்னும் பொழுது எப்படி முடிஞ்சிருக்கு? பெட், எட், டி, எட். எட் என்பது வாய்ஸ்ட் கான்சனன்ட். எனவே நாங்கள் அதை ப்ளூரல் பன்மையில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும்? இப்போ எஸ் அண்டு போட்டாலும் கூட அதை நாங்கள் ஜெட் சத்தம் கொடுத்து தான் ப்ளூரல் பன்மையில் ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், உச்சரிக்கணும். எப்படி? பெட்ஸ், பெட்ஸ். இப்போ எஸ் அண்டு இருந்தாலும் அதை நாங்கள் ஜெட் சத்தம் கொடுக்கணும், பெட்ஸ். அடுத்து பாருங்கள், பி அண்டக்குள்ள பி தேனி, தேன்பூச்சி. பி எனக்குள்ள இ அண்டு வவுல் சத்தம், வவுல் உயிர் சத்தம். எனவே நாங்கள் ப்ளூரல் பன்மையில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, உச்சரிக்கிறது? பீஸ். இப்போ எஸ் அண்டு கடைசிக்கு வந்தாலும் அதை நாங்கள் ஜெட் சத்தம் கொடுக்கணும், பீஸ். அப்படி. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க, இஸ். இஸ் என்ற சவுண்ட் கொடுக்கணும் ஆஃப்டர் சிபிலன்ஸ். இப்போ சிபிலன்ஸ் நாங்கள் பார்த்தோம் என்னாண்டு, ச, ஜ, ச, ஜ நாங்கள் பார்த்தோம் இல்லையா, மேலே பார்த்தோம். அப்படி சிபிலன்ஸ் சத்தம் வந்த கடைசிக்கு அதுக்கு பின்னுக்கு நாங்கள் ப்ளூரல் பன்மையில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறேன்டா, உச்சரிக்கிறேன்ட்டு பார்ப்போம். ரோஸ், ரோஸ் அது சிங்கியுல ஒருமை. அதை ப்ளூரல் பன்மையில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணுறது, எப்படி உச்சரிக்கிறது? ரோஸிஸ், ரோஸிஸ். அப்படி இஸ் சத்தம் கொடுக்குற. நாங்கள் கடைசிக்கு எஸ் வந்தாலும் கூட ப்ளூரல் பன்மையாக்குறதுக்கு நாங்கள் எஸ் என்ற எழுத்து தான் சேர்க்குற. ஆனால் ப்ரொனவுன்ஸ் பண்ணுற, உச்சரிக்கிற எப்படி? ரோஸிஸ். மாதிரி பாருங்க, பிரிட்ஜ் என்னக்குள்ள, பிரிட்ஜ் என்னக்குள்ள எஜ் அண்ட் சவுண்டு சிபிலன் சவுண்டோட முடிஞ்சிருக்கு. அப்படி சிபிலன் சவுண்டோட முடிஞ்சா அதை நாங்கள் ப்ளூரல்ல பன்மையில் எப்படி ப்ரொனவுன்ஸ் பண்ணணும், எப்படி உச்சரிக்கணும்? பிரிட்ஜஸ், பிரிட்ஜஸ். அண்டு நெக்ஸ்ட், பர்டிகுலர் கேசஸ் ஆஃப் ஸ்பெல்லிங். எழுத்துக்கள் சம்பந்தமாக பார்ப்போம். குறிப்பிட்ட கேசஸ். தி எண்டிங் es is added to nouns ending in number 1 sibilants. sibilants சத்தங்கள் இவைகளோட முடியக்கூடிய பெயர் சொற்களுக்கு ப்ளூரல் பன்மையாக மாற்றும் பொழுது es சேர்க்கிற. அதோட நாங்கள் இந்த is என்ற சவுண்டோட ப்ரொனவுன்ஸ் பண்ணுற, உச்சரிக்கிற. அதை நாங்கள் ஏற்கனவே பார்த்தோம். es சேர்க்கிற. எங்க சிபிலன்ஸில் முடிஞ்சிருந்தா, சிபிலண்ட் சவுண்டில் முடிஞ்சிருந்தா ப்ளூரல் பன்மையாக மாற்றுறதுக்கு es சேர்க்கிற. கீழே எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. புஷ், bushes. பாக்ஸ், boxes. horse, horses. class, classes. watch, watches. bridge, bridges. bush பத்தை, மாதிரி bushes பத்தைகள். box, horse குதிரை, box பெட்டி, horse குதிரை, class வகுப்பு. watch வந்து
present simple they watch and சொல்ற அவர்கள் பார்க்கின்றார்கள். இப்ப அவன் and வந்தா he watches, she watches. அப்ப third person படற்கையில singular ஒருமை subject எழுவாயாக வந்தா நாங்க verb வினை சொல்லோட என்ன சேர்க்கிற s அல்லது es அல்லது ies சேர்க்கிற present simple சாதாரண நிகழ்காலத்துல அந்த பாடத்தை நீங்க பார்த்துக்கொள்ளுங்க. ஏற்கனவே நாங்க எல்லாம் படிச்சிட்டோம். watch watches பார்க்கிற மாதிரி bridge பாலம் bridges பாலங்கள். next அடுத்து y preceded by a consonant. yக்கு முன்னுக்கு consonant மெய் வந்தால் y changes into I. y வந்து I ஆக மாறும். y வந்து I ஆக மாறும். அதோட es சேர்க்கிற அப்படின்னா y நீக்கி போட்டு அதுக்கு பதிலாக ies சேர்க்கிற plural பன்மையாக சொல்லும் பொழுது எக்ஸாம்பிள் சிட்டி என்னும் பொழுது y முடிஞ்சிருக்குது. அந்த yக்கு முன்னுக்கு t வந்து கான்சனன்ட் மெய். எனவே நாங்க yக்கு பதிலாக ies சேர்க்கிற yக்கு பதிலாக y ஐயாக மாறும். அதோட es. சிட்டி நகரம் சிட்டிஸ் நகரங்கள். ஃபேமிலி குடும்பம் ஃபேமிலிஸ் குடும்பங்கள் ஃபேமிலிஸ். கடைசிக்கு y இருக்குது. yக்கு முன்னுக்கு l வந்து கான்சனன்ட் மெய். எனவே நாங்க yக்கு பதிலாக ies போடுறோம் ஃபேமிலிஸ். கீழே பாருங்க பாய் என்றக்குள்ள y இல்ல தான் முடிஞ்சிருக்கு. y தான் இருக்குது கடைசிக்கு. ஆனா yக்கு முன்னுக்கு உள்ள எழுத்து o வந்து கான்சனன்ட் மெய் அல்ல, வவுல் உயிர். எனவே நாங்க y இல்லாமக்கிறல்ல s மட்டும்தான் சேர்க்கிற பாய் பாய்ஸ், டே டேஸ், மங்கி மங்கீஸ். நெக்ஸ்ட் அடுத்து o preceded by a consonant. ஓக்கு முன்னுக்கு கான்சனன்ட் மெய் வரும் பொழுது கீழே எக்ஸாம்பிள் பாருங்க. ஹீரோ ஓல முடிஞ்சிருக்குது. ஓக்கு முன்னுக்கு என்ன இருக்குது r வந்து கான்சனன்ட் மெய். எப்படி பியூரலாக மாத்திர es சேர்க்கிற எப்படி how to pronounce it எவ்வாறு உச்சரிக்கிற heroes. நெக்ஸ்ட் அடுத்து பாருங்க potato அத plural பன்மையில potatoes. அடுத்து tomato plural பன்மையில tomatoes. அப்படி கீழே பாருங்க cuckoo அது ப்ளூரல்ல cuckoos. es சேர்க்கிறல்ல ஓல முடிஞ்சிருக்குது. ஆனா ஓக்கு முன்னுக்குள்ள எழுத்து o. அது கான்சனன்ட் மெய் அல்ல, அது வவுல் உயிர். நாங்க s மட்டும்தான் சேர்க்கிற cuckoos. அடுத்து பாருங்க zoo எனக்குள்ள ஓல முடிஞ்சிருக்குது. அதுக்கு முன்னுள்ள எழுத்து o, வவுல் கான்சனன்ட் மெய் அல்ல. எனவே நாங்க s மட்டும்தான் சேர்க்கிற எப்படி zoos. நெக்ஸ்ட் ஸ்டூடியோ ஓல முடிஞ்சிருக்குது. ஓக்கு முன்னுக்குள்ள எழுத்து I, அது வவுல் உயிர், not consonant மெய் அல்ல. இப்போ நாங்கள் s மட்டும்தான் சேர்க்கிறோம். எப்படி ஸ்டூடியோஸ் நெக்ஸ்ட் வீடியோ ஓல முடிஞ்சிருக்குது.
ஆனால் அதுக்கு முன்னுக்குள்ள எழுத்து இ. இ வந்து வவுல், நாட் அ கான்சனன்ட், மெய் அல்ல. இப்போ எப்படி ப்ளூரல்ல சொல்றது? வீடியோஸ், வீடியோஸ் அப்படி. நெக்ஸ்ட் ரேடியோ, ப்ளூரல் பன்மையில் ரேடியோஸ், ரேடியோஸ், ரேடியோஸ். ஓல முடிஞ்சிருந்தாலும் ஓக்கு முன்னுக்கு ஆயி, நாங்கள் எஸ் மட்டும்தான் சேர்க்கிறோம். அடுத்து பாருங்க போர்ட்ஃபோலியோ, அது ப்ளூரல் பன்மையில் போர்ட்ஃபோலியோஸ், போர்ட்ஃபோலியோஸ். Next, have a look at this once again for the meanings. Meanings பார்ப்போம். ஹீரோ கதாநாயகர், பொட்டேட்டோ உருளைக்கிழங்கு, டொமாட்டோ தக்காளி, குக்கு குயில் இனத்தை சேர்ந்த ஒரு வகை பறவை, குயில் இனம், ஜூ மிருகக்காட்சி சாலை, ஸ்டூடியோ ஃபோட்டோ ஸ்டூடியோக்கு சொல்லலாம், வீடியோ, ரேடியோ. நெக்ஸ்ட் போர்ட்ஃபோலியோ, அது வந்து அமைச்சர் பதவி, இலாக்கா, அதுக்கும் சொல்லலாம். இன்னும் மீனிங்ஸ் இருக்குது. அமைச்சர் பதவி, இலாக்கா, இதுக்கும் சொல்லலாம். சில எக்ஸெப்ஷன்ஸ், விதிவிலக்குகளை பார்ப்போம். நாங்கள் மேலே பார்த்தோம், ஓல முடிஞ்சிருந்தா அந்த ஓக்கு முன்னால் உள்ள எழுத்து வந்து கான்சனன்ட், மெய்யெழுத்துண்டா நாங்கள் ப்ளூரல் பன்மையாக மாற்றும் பொழுது இஎஸ் சேர்க்கிறேன்னு பார்த்தோம். ஆனால் இங்கே பாருங்க சில சொற்கள் இருக்கின்றன. அப்படி இருந்தால் நாங்கள் இஎஸ் சேர்க்காம எஸ் மட்டும்தான் சேர்க்கிறோம். இந்த எக்ஸாம்பிள்ஸை பாருங்க. ஃபோட்டோ என்னும் பொழுது ஓல முடிஞ்சிருக்குது, ஓக்கு முன்னுக்கு டி கான்சனன்ட் மெய் வந்திருக்குது, ஆனால் இஎஸ் சேர்க்காம எஸ் மட்டும்தான் சேர்க்கிறது. அதே மாதிரி தான் மற்ற எல்லா சொற்களும், தரப்பட்டுள்ள எல்லா சொற்களும் அப்படி தான் இருக்குது. ஃபோட்டோ ப்ளூரல் பன்மையில் ஃபோட்டோஸ், புகைப்படங்கள், ஃபோட்டோஸ். நெக்ஸ்ட் பியானோ, ப்ளூரல் பன்மையில் பியானோஸ், பியானோஸ். பியானோ வந்து ஒரு மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட், ஒரு இசை கருவி. நெக்ஸ்ட் சோலோ, சோலோ அது ப்ளூரல்ல சோலோஸ். சோலோ என்னும் பொழுது a piece or passage of vocal or instrumental music for one performer. ஒரு பெர்ஃபார்ம் பண்ணுறவருக்காக, செயற்படுத்த ஒரு ஆளுக்காக இன்ஸ்ட்ருமெண்டல் மியூசிக் அல்லது வோக்கல், வாய் மூலமாக அல்லது இசை கருவி மூலமாக இசை ஒரு பகுதியை வழங்குறது சோலோ மியூசிக். அடுத்து மெட்ரோ. மெட்ரோ என்றா an underground railway system in a city. ஒரு நகரத்தில் நிலத்துக்கு அடியில் ரயில்வே சிஸ்டம் இதுக்கு சொல்லலாம். எஸ்பெஷலி இன் பாரிஸ், பாரிஸ் நகரத்தில் பார்க்கலாம். மெட்ரோ ப்ளூரல் பன்மையில் மெட்ரோஸ், மெட்ரோஸ். அடுத்து பாருங்க ஜீரோ, ப்ளூரல் ஜீரோஸ், ஜீரோஸ். நெக்ஸ்ட் அடுத்து ஆட்டோ, ஆட்டோ ப்ளூரல் பன்மையில் ஆட்டோஸ், ஆட்டோஸ். ஆட்டோ என்னும் பொழுது ஒரு காருக்கு சொல்லலாம், ஒரு வகையான வாகனம், அதோட ஒரு காருக்கும் பாவிக்கிறது. அடுத்து கீலோ, கீலோ அதோட ப்ளூரல்
kilos, kilos. Next, tobacco, tobacco, புகையிலை, அதோட plural பன்மை tobaccos, tobaccos, புகையிலைகள். கீழே இப்போ மேல இருக்கிற என்ன ஓல முடிஞ்சிருக்குது, அதுக்கு முன்னுக்கு கான்சனன்ட் மெய் வந்திருக்குது என்றாலும் நாங்கள் இஎஸ் சேர்க்காம எஸ் மட்டும்தான் சேர்க்கிறோம். அப்படி சில விதிவிலக்குகள் எக்ஸெப்ஷன்ஸ் இருக்குது, விதிக்கு மாற்றமான. விதியில் ஒன்றை சொல்கிற ஆனால் விதிக்கு மாற்றமாகவும் சில டைமுக்கு அப்படி இருக்கிற சில நோட்டை பாருங்க. There are a few nouns which have both forms. ரெண்டு வடிவங்களையும் கொண்ட ஒரு சில பெயர் சொற்களும் காணப்படுகின்றன. எக்ஸாம்பிள், cargo, plural பன்மையில் cargoes, cargoes என்னும் பொழுது நாங்கள் ப்ளூரலில் சொல்லும் பொழுது எஸ் போட மேலும் இஎஸ் போட மேலும். காகோன்னுக்குள்ள ஓல முடிஞ்சிருக்குது, ஓக்கு முன்னுக்கு ஜி, ஜி வந்து கான்சனன்ட் மெய், எனவே நாங்கள் இஎஸ் சேர்க்கிறோம். இஎஸ் போடாமல் சும்மா எஸ் போட மேலும். அடுத்து பாருங்க, volcano, volcano எரிமலை, அதோட ப்ளூரல் volcanoes என்னும் பொழுது எஸ் போட மேலும் இஎஸ் போட மேலும். What do you mean by cargo? Cargo and enna? It means goods carried on a ship, aircraft or motor vehicle. ஒரு கப்பல்ல, விமானத்தில் அல்லது மோட்டார் வாகனத்தில் கொண்டு செல்லப்படக்கூடிய சாமான்களுக்கு சொல்லலாம். இதுக்கு சில சினனிம்ஸ், சிமிலர் வேர்ட்ஸ், ஒத்தாரித்து சொற்கள்: consignment, delivery, shipment, baggage, burden, goods, merchandise, shipload, boatload, truckload, container load, lorry load, இப்படி பல synonyms இருக்குது. Next, F or FE in the following nouns. கீழ்வரும் பெயர் சொற்களில் F அல்லது FE வரும் பொழுது எவ்வாறு ப்ளூரல் பன்மையாக மாற்றமடையும் என்று பார்ப்போம். F changes into V. இந்த இடங்களில் F V ஆக மாற்றம் அடையும். Examples: knife, knives, knife கத்தி, knives கத்திகள். Wife, wives, மனைவி. Life, lives, life and உயிர், வாழ்க்கை. Next, leaf, leaves, leaf இலை. Wolf, wolves, ஓநாய். Next, self, selves, self என்னும் பொழுது one self, ஒருவரை குறிக்கிறது. I, நான், person, identity, character, personality, soul, spirit. Mind, inner man, woman, inner woman, inner person, inner man, inner woman, inner person. Inner self, இவ்வாறு பல synonyms இருக்கின்றன. தன்னை குறிக்கிற, ஒருவரை குறிக்கிற. Next, calf, calves, calves, கண்டு மாடு, calf. Next, shelf, plural, shelves. shelf என்னும் பொழுது புத்தகங்கள் அல்லது ஏனைய பொருட்களை வைப்பதற்கான ஒரு ரேக் என்று சொல்லலாம். ரேக், புக் ஷெல்ஃப் என்றும் சொல்கிறார். Next, loaf, plural, loaves. loaf என்னும் பொழுது ஒரு பான் அல்லது ரொட்டி, அதுக்கு சொல்லலாம். அதை சின்ன சின்ன துண்டாக வெட்டினா ஸ்லைஸ், ஸ்லைஸ், துண்டு துண்டு.
இது வந்து ஒரு பான் துண்டு, லோஃப். நெக்ஸ்ட் தீஃப் கல்வன், திருடன், தீவ்ஸ் திருடர்கள் அப்படி. ஹாஃப் ஹாவ்ஸ், ஹாவ்ஸ் அரைவாசி, ஹாஃப். நெக்ஸ்ட் எல்ஃப் ப்ளூரல் எல்வ்ஸ். எல்ஃப் எனும் பொழுது ஃபோக் டெய்ல்ஸ், நாட்டுப்புற கட்டுக்கதைகளில் வரக்கூடிய சிறு தெய்வம், வித் மேஜிக்கல் பவர்ஸ், மந்திர சக்திகளை கொண்ட சிறு தெய்வம், ஃபேரி, ஃபேரி தேவதை, பெண் தேவதை, இப்படியெல்லாம் அர்த்தம் இருக்குது. பட் other nouns ending in f or fe add s. ஆனால் இங்கு இருக்கிற இந்த ஏனைய பெயர் சொற்கள் சில f அல்லது fe இல் முடியக்கூடிய இந்த பெயர் சொற்கள்ல நாங்கள் ப்ளூரல் பன்மை வடிவம் பாவிக்கும் பொழுது s மட்டும்தான் சேர்க்கிற, v இல்லை, f v ஆகிறது இல்லை. எக்ஸாம்பிள்ஸ்: ரூஃப், ரூஃப்ஸ் கூரை, ரூஃப். ப்ரூஃப் ஆதாரம், ப்ரூஃப்ஸ் ஆதாரங்கள். பிலீஃப், பிலீஃப்ஸ், பிலீஃப் என்ற நம்பிக்கை. ரிலீஃப் ப்ளூரல் ரிலீஃப்ஸ். ரிலீஃப் என்னும் பொழுது துயர் நீக்கம், நோவு அல்லது வருத்தம் அகற்றல், நிவாரணம். நெக்ஸ்ட் சீஃப், சீஃப்ஸ், சீஃப் என்னும் பொழுது தலைவர். கல்ஃப், கல்ஃப்ஸ், கல்ஃப் வளைகுடா. நெக்ஸ்ட் கிளிஃப் ப்ளூரல் ஃபார்ம் கிளிஃப்ஸ். கிளிஃப் என்னும் பொழுது செங்குத்தான பாறை, rock face, a steep rock face, especially at the edge of the sea. விசேடமாக கடலின் விளிம்பில், கடல் விளிம்பில் இருக்கிற பாறை, செங்குத்தான பாறைக்கு சொல்லலாம். நெக்ஸ்ட் ரீஃப். ரீஃப் எனும் பொழுது கடல் நீர் அடிப்பாறை, கடலுக்கு மேற்பரப்பில் கொஞ்சம் உயர்ந்தும் காணப்படலாம், அதுக்கு தண்ணி கீழேயும் காணப்படலாம். கடல் நீரடி பாறை என்றும் சொல்லலாம். நெக்ஸ்ட் சேஃப், சேஃப் ப்ளூரல் சேஃப்ஸ். மேல ரீஃப் ப்ளூரல் ரீஃப்ஸ். சேஃப், சேஃப்ஸ். சேஃப் என்னும் பொழுது ஸ்ட்ராங் பாக்ஸ், ஒரு பலமான உறுதியான பெட்டிக்கு சொல்லலாம். Strong fireproof cabinet with a complex lock used for the storage of valuables. பெருமதியான சாமான்களை பதுக்கி சேர்த்து வைப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய, பாதுகாப்பாக வைப்பதற்காக பயன்படுத்தப்படக்கூடிய ஒரு சிக்கலான லாக் உடனான, ஃபயர் ப்ரூஃபான, நெருப்பிலிருந்து பாதுகாப்பு பெற முடியுமான ஒரு உறுதியான பாக்ஸுக்கு சொல்லலாம். சேஃப்டி டிபாசிட் பாக்ஸ், சேஃப் டிபாசிட் பாக்ஸ், காஸ்கட், மணி செஸ்ட், கேஷ் பாக்ஸ், லாக்கர், லாக்கர், இப்படி பல சினோனிம்ஸ் இருக்குது. கொண்டம் அதுக்கும் பாவிக்கிறார். நெக்ஸ்ட் ஹேங்கர்சீஃப் ப்ளூரல் ஃபார்ம் ஹேங்கர்சீஃப்ஸ். ஹேங்கர்சீஃப் என்னும் பொழுது கைக்குட்டைக்கு சொல்லலாம். Note: there are a few nouns which have both forms. இரண்டு வடிவங்களையும் கொண்ட, ப்ளூரல் பன்மை வடிவத்தில் இரண்டு வடிவங்களையும் கொண்ட ஒரு சில பெயர் சொற்களும் காணப்படுகின்றன. எக்ஸாம்பிள்: ஹூஃப் என்ற நவுன் பெயர் சொல் ப்ளூரல் ஃபார்மில் பன்மை வடிவத்தில் ஹூவ்ஸ் என்றும் வரலாம், ஹூஃப்ஸ் என்றும் வரலாம். அப்போ எஃப் வந்து வி ஆகி இஎஸ் அப்படியும் வரலாம், அல்லது எஸ் மட்டும் சேர்க்கிற, எஃப் நீக்காம, எஃப் வியாக மாற்றாம எஸ்ஸை மட்டும் சேர்க்கிற,
அப்படின்னு பாவிக்கலாம். ஹூஃப் என்றால் என்ன? ஹூஃப் என்னும் பொழுது குழம்பு என்று தமிழில் சொல்லலாம். the horny part of the foot of an animal, especially a horse. விசேடமாக ஒரு குதிரை, ஒரு விலங்கின் கால் பாதத்தின் அந்த ஹோனி பார்ட், அதுக்கு ஹூப் என்று பாவிக்கிறது. கால் பாதத்தில் அந்த நீண்டு வந்திருக்கக்கூடிய பகுதி. அடுத்து ஸ்கார்ஃப். ஸ்கார்ஃப் என்னும் பொழுது தாவணி, கழுத்து அல்லது தலையை சுற்றி அணியும் துணி என்று சொல்லலாம். இதில் ப்ளூரல் ஸ்கார்வ்ஸ் என்றும் வரலாம், ஸ்கார்ஃப்ஸ் என்றும் வரலாம். நெக்ஸ்ட் வாஃப். வாஃப் என்னும் பொழுது a structure on the shore of a harbor or on the bank of a river or canal. ஒரு கால்வாய் அல்லது அருவி, ஆறு, அதோட கரையில் அல்லது ஒரு ஹார்பர், துறைமுகத்தின் கரைப்பகுதியில் உள்ள ஒரு அமைப்பு. where ships may dock to load and unload cargo or passengers. சாமான்களை, கார்கோ சரக்கு சாமான்கள், இப்படி ஏனைய சாமான்கள், அடுத்தது பிரயாணிகள் இவர்களை ஏற்ற இறக்க கப்பல்கள் வந்து நிற்கிற இடத்துக்கு சொல்லலாம், அமைப்புக்கு சொல்லலாம். இதில் ப்ளூரல் வாஃப், ப்ளூரல் வாவ்ஸ், அது மாதிரி வாஃப்ஸ் என்றும் சொல்லலாம். நெக்ஸ்ட் ப்ளூரல் ஆஃப் கம்பவுண்ட் நவுன்ஸ், கூட்டு பெயர் சொற்களின் பன்மை வடிவம். as a rule, ஒரு விதியாக, they change the singular of the head word, தலைமை சொல், பிரதான சொல்லின் சிங்குலர் ஒருமை வடிவத்தை அவைகள் மாற்றுகின்றன. எக்ஸாம்பிள், ஸ்டெப் மதர் சிங்குலர் ஒருமை, அதோட ப்ளூரல் பன்மை ஸ்டெப் மதர்ஸ். ஸ்டெப் மதர் எனும் பொழுது தமிழில் மாற்றான் தாய், வளர்ப்பு தாய் என்றெல்லாம் சொல்லலாம். A woman who is the wife or partner of one's father, ஒருவருடைய தந்தையின் மனைவி அல்லது பார்ட்னர், ஒரு பெண். After the divorce or separation of one's parents, ஒருவருடைய பெற்றோர்கள் விவாகரத்தான பிறகு அல்லது பிரிந்த பிறகு. or the death of one's mother, அல்லது ஒருவருடைய அம்மா மதர் இறந்த பிறகு இன்னொரு மனைவிய பாப்பா முடித்தா அவ வந்து ஸ்டெப் மதர்னு அழைக்கப்படுற. நெக்ஸ்ட் பாசபாய். அதில் அதுக்கு முன்னில் ஸ்டெப் மதர்ன்னு சொல்லும் பொழுது மதர் என்பது இதில் ஹெட் வேர்டு, பிரதான சொல். அதை நாங்கள் ப்ளூரல் ஃபார்மில், அந்த ஹெட் வேர்டை ப்ளூரல் ஃபார்மில் போடுறோம், ஸ்டெப் மதர்ஸ். அடுத்து பாருங்க பாசபாய். பாசபாய் என்னும் பொழுது வழிப்போக்கனுக்கு சொல்லலாம். a person who happens to be going past something, especially on foot, விசேடமாக நடந்து, on foot நடந்து ஏதோ ஒன்றை தாண்டி செல்ற ஒரு ஆள், அப்படி தாண்டி செல்ல நேரிடக்கூடிய ஒரு ஆள் வழிப்போக்கன். இதில் ப்ளூரல் பன்மை வடிவம் பாசர்ஸ் பாய். பாச என்பது இதில் ஹெட் வேர்டு, தலைச்சொல் அப்படின்னா பிரதான சொல். அதை ப்ளூரல் ஃபார்மாக மாற்றுறது பாசர்ஸ் பாய். அப்படி ஹோட்டல் கீப்பர், ஹோட்டல் கீப்பர்ஸ். சன் இன்லோ, சன்ஸ் இன்லோ, சன் இன்லோ மருமகன். நெக்ஸ்ட் ஒன் எடிட்டர் இன் சீஃப், தலைமை ஆசிரியர், ஒரு வெளியீட்டின் ஒரு பப்ளிகேஷனில் பிரதான பதிப்பாசிரியர்.
editor in chief, இது plural form, editors in chief, பன்மை வடிவம். Next, field mouse என்பது wood mouse. field mouseக்கு இன்னொரு பெயர் wood mouse, காட்டெலி என்று சொல்லலாம். இதுல head word பிரதான சொல் வந்து mouse, plural mice. field mice என்று சொல்ற field mouse plural பன்மை வடிவம் field mice என்று வரும். If there is no head word, தலைச்சொல் பிரதான சொல் இல்லாவிட்டால், the final element takes the plural, இறுதி கூறு பன்மை வடிவத்தை பெறுகின்றது. எக்ஸாம்பிள், லேடி பேர்ட், அதோட plural form பன்மை வடிவம் லேடி பேர்ட்ஸ். லேடி பேர்ட் என்றா ஸ்மால் பீட்டில், ஒரு சின்ன வண்டு, with a domed back, குவிமாடம் போன்ற குவிந்த கூரை மண்டபம் போன்ற முதுகை கொண்ட, typically red or yellow with black spots, அதற்கண்டே உரிய தனித்துவமான வகையில் சிவந்த அல்லது மஞ்சள் நிறம் கொண்டது, with black spots, கருப்பான புள்ளிகளை கொண்ட. அடுத்து பாருங்க, if there is no noun in the compound, அந்த கூட்டு பெயர் சொல்லில் ஒரு பெயர் சொல் இல்லாவிட்டால், s அல்லது es சேர்க்கப்படுகின்றது. SOES is added to the last element, இறுதி கூறுக்கு s அல்லது es சேர்க்கப்படுகின்றது. எக்ஸாம்பிள், forget me not என்று வரும்பொழுது அதில் forget me not என்னும் பொழுது அது நவுன் பெயர் சொல் ஒன்று இல்லைங்க. ஆனால் forget me not என்று எல்லாத்தையும் சேர்த்து ஒரு பெயர் சொல்லாக கருதப்பட முடியும். இது கம்பவுண்ட் நவுன், கூட்டு பெயர் சொல்லாக கருதப்பட முடியும். இது ப்ளூரல் ஃபார்மில் forget me nots என்று பாவிக்கப்படுறது. அதோட மீனிங் forget me not என்று கம்பவுண்ட் நவுனாக கூட்டு பெயர் சொல்லாக பாவிக்கப்படும் பொழுது அதோட பெயர் சொல் அர்த்தம் a low growing plant, தாழ்வாக வளரக்கூடிய ஒரு தாவரம், of the borage family, which typically has blue flowers, அதற்கென்னே தனித்துவமான வகையில் நீல பூக்களை கொண்ட ஒரு தாவரம், and is a popular ornamental, மேலும் இது ஒரு பிரபலமான கவர்ச்சிக்காக வளர்க்கப்படக்கூடிய தாவரமாகவும் இருக்கிறது. a plant grown for its attractive appearance, கவர்ச்சியான தோட்டத்திற்காக வளர்க்கப்படக்கூடிய தாவரமாகவும் இது கருதப்படுகின்றது. forget me not என்பது a low growing plant, தாழ்வாக வளரக்கூடிய ஒரு தாவரம். நெக்ஸ்ட் அடுத்து merry go round, அதோட ப்ளூரல் ஃபார்ம் merry go rounds. அதோட மீனிங் குடை அல்லது ரங்கராட்டினம் என்று சொல்லலாம். revolving machine with model horses or cars on which people ride for amusement, பொழுதுபோக்கு சந்தோஷமாக பொழுதுபோக்குவதற்காக மனிதர்கள் சவாரி செய்யக்கூடிய கார்கள், மாடல் கார்ஸ் மாதிரியான கார்கள், குதிரைகள் கொண்ட சுற்றக்கூடிய ஒரு இயந்திரம், merry go round. நெக்ஸ்ட் ஒன் break down என்னும் பொழுது அதோட ப்ளூரல் ஃபார்ம் break downs. இந்த break down என்பதனை நாங்கள் நவுனாக பெயர் சொல்லாக பாவிக்கும் பொழுது முறிவு, ஸ்டாப் ஒர்க்கிங், ஒரு வாகனம் வேலை செய்யாமல் திடீரென்று நிற்கிறது, கலாப்ஸ் முறிவு,
ஒரு உறவு உடன்படிக்கை என்பவை முடிவுக்கு வருதலுக்கும் நாங்கள் இதை பாவிக்கிறோம். பிரேக் டவுன். அடுத்து இது ப்ளூரல் ஃபார்ம் பிரேக் டவுன்ஸ். நெக்ஸ்ட் ஒன் பிக்அப். ப்ளூரல் ஃபார்ம் பிக்அப்ஸ். பிக்அப்ஸ். இந்த பிக்அப் இது மாதிரி சொற்கள் ஃப்ரேசல் வேர்ப் வினை சொற்றொடராகவும் பாவிக்கப்படுற இந்த இடத்துல நாங்கள் நவுன் அர்த்தத்தை பார்க்குறோம். பெயர்ச்சொல் அர்த்தத்தை நாங்கள் இந்த இடத்துல பார்க்குறோம். இது ஃப்ரேசல் வேர்பாகவும் பயன்படுத்தப்படுறது. இந்த இடத்துல நாங்கள் வினைச்சொல் அர்த்தத்தை பார்க்காம பெயர்ச்சொல் அர்த்தத்தை பார்ப்போம். பிக்அப் என்னும் பொழுது ஸ்மால் வேன் ஓ ட்ரக் வித் லோ சைட்ஸ். தாழ்ந்த பக்கங்களை கொண்ட ஒரு சின்ன வேனுக்கு அல்லது ட்ரக் வண்டிக்கு சொல்லலாம். மேலும் an act of collecting a person or goods especially in a vehicle. விசேடமாக ஒரு வாகனத்தில் பொருட்கள் சாமான்கள் அல்லது ஒரு ஆளை கூட்டி செல்றது எடுத்து செல்றது அந்த செயலுக்கும் நாங்கள் பிக்கப்னு சொல்லலாம். மேலும் இம்ப்ரூவ்மெண்ட், ரிகவரி, ரிவைவல், ரினியூவல், பெட்டர்மெண்ட் சீர்திருத்தம், திரும்ப உயிராகிறது, புதுசாகிறது, சிறப்பாகிறது இதுக்கும் நாங்கள் பிக்கப்னு சொல்லலாம். நெக்ஸ்ட் கோ பிட்வீன். அதோட ப்ளூரல் ஃபார்ம் கோ பிட்வீன்ஸ். அதோட மீனிங் நாங்கள் இங்கே நவுன் அர்த்தத்தை பெயர்ச்சொல் அர்த்தத்தை பார்க்குறோம். பெயர்ச்சொல் அர்த்தத்தை நாங்கள் இங்கே சொல்கிறோம். புரோக்கர், இன்டர்மீடியரி, ஒரு தரகர், புரோக்கர், இன்டர்மீடியரி, ஏஜென்ட் ஒரு முகவர், ரெப்ரசன்டேட்டிவ் ஒரு பிரதிநிதி, நெகோஷியேட்டர் ரெண்டு ஃபேக்ஷன்ஸ் ரெண்டு குழுக்கள் சண்டையிடும் பொழுது நடுவில் ஒரு ஆள் வந்து அதை நெகோஷியேட் பண்ணி பேச்சுவார்த்தை பண்ணி தீர்த்து வைக்கிற ஒரு ஆள் நெகோஷியேட்டர். நெக்ஸ்ட் ட்ராப் அவுட். அதோட ப்ளூரல் ஃபார்ம் ட்ராப் அவுட்ஸ். ட்ராப் அவுட் என்னும் பொழுது அதோட நவுன் அர்த்தத்தை நாங்கள் இங்கே பார்க்குறோம். பெயர்ச்சொல் அர்த்தத்தை a person who has abandoned a course of study. ஸ்கூலில் இருந்து அல்லது வேற எங்கேயாலும் ஒரு நிறுவனத்தில் இருந்து படிப்பை விட்ட ஒரு ஆள் இடையில விட்ட ஒரு ஆள். நெக்ஸ்ட் சிட் இன். அதோட ப்ளூரல் ஃபார்ம் சிட் இன்ஸ். அதோட மீனிங் சிட் இன் என்னும் பொழுது a form of protest, ஒரு வகையான எதிர்ப்பை வெளிக்காட்டுற செயல். in which demonstrators occupy a place. அதில் ஆர்ப்பாட்டம் செய்யக்கூடியவங்க ஒரு இடத்தை occupy பண்ணிக்கொள்வாங்க, ஒரு இடத்தை பிடிச்சு கொள்வாங்க. refusing to leave, அந்த இடத்தை விட்டு போக மறுப்பாங்க. until their demands are met, அவர்களுடைய டிமாண்ட்ஸ் அவர்களுடைய கோரிக்கைகள் நிறைவேற்றப்படும் வரை அந்த இடத்துல இருந்து அவர்கள் நீங்காம அப்படியே ப்ரொடெஸ்ட் பண்ற எதிர்ப்பை வெளியிடுற ஒரு வடிவத்துக்கு நாங்கள் சிட்டின் என்று சொல்லலாம். If the first word of the compound is man or woman, கூட்டு பெயர் சொல்லின் முதலாவது சொல் man அல்லது woman என்று இருந்தால் both the words in the compound are used in the plural. அந்த கூட்டு பெயர் சொல்லில் உள்ள இரண்டு சொற்களும் பன்மை வடிவத்தில் பயன்படுத்தப்படுகின்றன. எக்ஸாம்பிள் மேன் சர்வன்ட் என்னும் கம்பவுண்ட் அதில் மேன் என்ற சொல் இருக்குது. எனவே நாங்கள் அதில் உள்ள ரெண்டு சொற்களையும் நாங்கள் ப்ளூரல் ஃபார்மில் போடணும். இப்போ மேன் சர்வன்ட் என்னும் பொழுது அதோட ப்ளூரல் ஃபார்ம் பன்மை வடிவம் men servants என்று வரும். மேன் என்ற மென் என்ற ப்ளூரல் பன்மை வடிவத்தில் போடுற மேன் ஆள் ஒரு ஆள், மென் என்பது ஆட்கள் ஒரு ஆளுக்கு மேல் மென். அது சர்வன்ட் ஒரு ஆள், சர்வன்ட்ஸ் ஒரு ஆளுக்கு மேல் மென் சர்வன்ட்ஸ். ஆண்கள் வேலைக்காரர்கள், ஆண் வேலைக்காரர்கள்
அடுத்து woman doctor. இந்த கம்பவுண்ட்லையும் இந்த கூட்டு சொல்லிலையும் கூட்டு பேர் சொல்லிலும் woman என்ற சொல் வந்திருக்கிறது. எனவே நாங்கள் அதில் உள்ள ரெண்டையும் ப்ளூரல் ஃபார்மில் போடணும். woman என்ற ப்ளூரல் ஃபார்ம் பன்மை வடிவத்தில் women என்று சொல்லலாம், பெண்கள். மாதிரி டாக்டர் என்பதனை ப்ளூரல் ஃபார்மில் டாக்டர்ஸ். அப்போ woman டாக்டர் என்பதனை ப்ளூரல் ஃபார்மில் போடும் பொழுது women டாக்டர்ஸ் என்று சொல்கிறோம் நாங்கள். Well, dear children, brothers and sisters, that is the end of this slide show. Thank you very much for watching this. I am looking forward to meeting you all in another slide show. Wassalam and peace be on you all.